வாழ்வில் ஒளியேற்றவா. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக ஒரு சிறிய சிந்தனை. நாம் ஒரு அடுத்ததாக ராஜினி அவர்கள் தங்கள் சிந்தனையை தாருங்கள். நன்றி. நாம் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. உம்மை விட்டு விலகவும் மாட்டேன். நாம் துணிவோடு ஆண்டவரே எமக்கு துணையாயிரும். மனிதர்கள் எமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நீரே எமக்கு துணையும் அரணமாயிருக்கின்றேன். நாம் உம்மையே வணங்குகின்றோம். அன்பின் பணியாயிருப்பாய், உம்மை அணுகிடுமளி அவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பணியாயிருப்பாய், உண்படும் மனதின் நோயும் தீர்ப்பாய். உண்படும் மனதின் நோயும் தீர்ப்பாய். உம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய். அன்பின் பலியாயிருப்பாய், உம்மை அணுகிடுமளி அவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிருப்பாய். நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி அல்போன்ஸ், உங்களோட சிந்தனைக்கு. நன்றி. சிந்தனைகள் தந்த டேவிட் அவர்கள், பாலன் அவர்கள், ஜியா நடேசன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்து இருப்பவர்கள் உங்கள் சுய சிந்தனையை தாருங்கள். வந்த வணக்கம். மணி இப்போ 9:34, 8:34 உங்களுடைய உங்கள் குரல் பெறவில்லை, விட்டு விட்டு. காத்தடிக்குதല്ലോ, அதுதான் விட்டு விட்டு. ஒன்றும் செய்யலாம். பேசுங்க, நான் மற்ற ரோட்டுக்கு திரும்பினா காத்து குறைவு. சரி. இன்னைக்கு வரவில்லை என்று எழுதியிருந்தால் என்னாச்சு என்று கேட்டிருந்தால் இனி அடுத்த வருஷம் தான் பதில் தரும். சிடி குரூப்ல இருக்கிறாக்கள் எழுதினா உடனே காரணம் எழுதாட்டி இதுல எழுத வேணாம்னு சொல்றேன். காரணம் வேண்டா சொல்றேன், சொல்றேன். நாங்கள் வெளியிடுற அலுவலாக போறோம், தேவாலய போறோம், அப்படி எழுத வேண்டும். அவர் எழுதவில்லை, வர இணைய முடியாது என்பதை எழுதியிருக்கு. நீங்க குரூப்ல கால வணக்கம் போடுறீங்க, எனக்கு விருப்பம் இல்லை. நிறைய வாரபடியா நாங்களும் திருப்பி போட போட வரும். அப்ப அது என்ன தெரியல, நான் போடுறேன். வெளியால வரலாம் போட இல்ல, போடாம விட்டா பேருந்து போட மாட்டேன். நான் அவதற்கும் அப்படியே போடாம விட்டுட்டேன். 9 பேருக்கிட்ட பெறும் காலையில, அதை அப்படியே போடாம விட விட இப்ப இல்லாம போயிட்டு கௌரி இருந்துட்டு ஒரு ஆள் தான் அப்படி போடுறாங்க. காலையில சாந்திக்க போறோம் வந்து தெரிஞ்சும் காலை வணக்கம் போடுறத பத்தி நினைக்கிறீங்க? ஏனது சரி, நல்லது. மேல விரும்பினா விருப்பமாண்டு கேட்டு படம் தான் குரூப்ல நல்லா இருக்கும். சும்மா எல்லாருக்கும் எழுதி கொண்டு இல்ல, எல்லாருக்கும் அமர்த்தி அது என்னது, எனக்கு ஒரு அலர்ஜிக் மாதிரி இப்படி போட்டா எனக்கு அதை போட விருப்பம் இல்லாத மாதிரி வந்ததோ, அப்ப அப்படியே விட்டுட்டேன். அப்படி போட்டேன். நீங்க ஒரு பேருக்கும் காலை வணக்கம் போடுறீங்களோ? இல்ல இல்ல, ஒரு பேருக்கும் இல்ல இல்ல, நான் இல்ல. ஏன்னு சொன்னா எனக்கு நிறைய வருது, அதுக்காக நான் அப்படியே விட்டு விட்டு. இல்ல, நீங்க அது குரூப்ப சொல்லு, இல்ல இங்க தனிப்பட்ட முறையில யாருக்காவது போடுறது இல்லையா? தனிப்பட்ட முறையிலையும் போடுறது இல்ல. இல்ல இல்ல, இங்க போடுவார்கள். எத்தனை பேருக்கு போடுவீங்க? நான் ஒரு 6 பேருக்கு போடுவேன். முக்கியமாக தனித்தனியா போடுவீங்க? நான் 5 பேர் போடுறேன். என்ன சொல்றீங்க? நான் 5 பேர்
நீங்களா குரூப்பா போடுறீங்களா? தனித்தனி போடுறேன் நான். தனித்தனியா அப்படி அந்த ஃபேஸ் பண்ணி போடுவீங்களா இல்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டைப் தனித்தனியா பண்ணுவீங்களா? வித்தியாசமா போடுவேன். குட் மார்னிங் போடுவேன். எப்படி எனக்கு பற்றில வேற சரி. பூக்கள் படங்கள் அனுப்புவேன் சில நேரம். சில பேருக்கு படங்கள் அனுப்ப விடுவேன். படங்கள் சொல்லிட்டு பூக்கள் அப்படியான படங்கள் அனுப்புறேன். இனிய படம் காலை போடுறது உற்சாக வணக்கம். ஒரு மோனா வினாடி படங்கள் இந்த படத்தை எடுத்து போடக்கூடாதான், அது செய்யாது. நீங்க இல்ல. படம் பிடிச்சு போடுறேன்னா பாருங்க. நான் சில நேரம் நான் மீசையில் இருக்கிற பூவை சில நேரம் சில நேரம் பல நேரங்கள்ல சில நேரங்கள்ல யாரும் எனக்கு அனுப்புவினோம் அதை இன்னொரு ஆளுக்கு அது அனுப்புவேன். அது செய்ய வேண்டாம் வந்துட்டு அப்படி இது இது உருவாக்க ஊடகத்துல அது போன்ற விஷயங்களுக்கு ஊக்கம் தரையில்லாது இங்க நாங்க ஒவ்வொன்றையும் படைக்க வேண்டும். சரி, நன்றி. சிவாஜி அவர்களை பேசுவது அதுல தகவலர்கள் 6 பேருக்கு என்றும் சொல்லியிருந்தார், அதையும் கேட்டிருந்தோம். வணக்கம். சிவாஜி வணக்கம். பாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய வணக்கம் அனைவருக்கும். இப்ப வணக்கம். மோகன் கேட்ட கேள்விக்கு நான் காலையில் யாருக்கும் கைத்தொலைபேசியின் ஊடாக வணக்கம் போடுவதில்லை. ஆனால் நேரில் சென்று கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு ஒவ்வொரு நாளும் காலை வணக்கம் சொல்லுவேன். அது எப்படி? வேலையிடத்துல. இது நல்லா இருக்குது. இதுக்கு ஒரு தலைப்பு வேணுமா? நான் 20 வீடு தட்டி சொல்லுவீங்களா? நான் ஆனால் போனிலே இருந்து காலை வணக்கம் சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு நாளும் அந்த பழக்கம் என்னட்டே இல்லை. வேற இடத்துல மோகன் சொல்லாம போயிடலாம். அது இன்னொரு அது இப்ப நாங்க கேட்டேன்னா வீட்டை இருந்து கொண்டு கொட்டாய் விட்டு கொண்டு காலை வணக்கம் போடுறோம். இல்ல இல்ல, அந்த பழக்கம் கிடையாது. ஒரு தருக்குமே இல்லையா? இல்ல, ஒரு தடவும் போட மாட்டேன். இப்ப யாரோடையும் அவசரமா கலைக்கோணுமெண்டா அக்காக்களுக்கு வணக்கம் போடுவேனே ஒழிய மற்றும்படி விடிய ஒளிம்பி இருந்து எனக்கு அவ்வளவுக்கு காலையில நேரங்களும் கிடைப்பது குறைவா நான் அப்படி போட மாட்டேன். நான் யாரோட இருந்தாலும் காலையில ஏதாவது அவசரமா எழுதுறேன்டா வணக்கம் போட்டு எழுதுவேன். ஏன் வணக்கம் கேட்கிறேன் இல்ல? ஒரு 1-2 உறவாவது நீங்க நேசிப்போட இருப்பீங்களா? அவை எப்படி இருக்கணும், அவைட்டு பதில் வருதா, வந்தால் சந்தோஷம் நினைக்க மாட்டீங்களோ? இல்ல இல்ல, ஏனென்றால் நான் இப்ப அக்கா மேரோட அவைகளுக்கும் தெரியும் காலையில நான் அவசரமான பொழுதுகளாக அமையும் என்று. அப்ப மாலையில தான் சந்திப்போம். மற்றபடி காலையில ஒளிம்பி ஏதாவது ஒன்று அவசரமா எழுதணுமெண்டா வணக்கம் இப்படி இப்படி நடந்து போச்சு இது என்னம்மா என்று கேட்பனே ஒழிய அதுக்காக அப்படி ஒளிம்பி ஒவ்வொரு நாளும் ஒளிம்பி காலையில ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம் போடுற பழக்கம் இல்லை. இல்ல, அதான் பஞ்சியா இருக்கும். என்ன பஞ்சி என்ற விட போட பார்க்கவே அது பார்த்தாலே 10 நிமிஷம் போடுமண்ட மாதிரி. அப்ப நான் அதுல டைமை விடுறேன். இல்லை அவசரம். இப்ப நேற்று ஒரு விடயம் கதைச்சோம், அந்த விடயம் சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு பதில் கிடைக்கணுமெண்டா காலையில எடுத்து போன் பார்த்து அதுக்குரிய நடவடிக்கைகளை செய்ய. அது தகவல் பரிமாற்றம் தேவைக்கு போடுவோம் தானே. நான் இந்த கதை என்னென்றால் இதுல கொஞ்சம் கதைச்சு கொள்ளலாம். இனியவர்கள் பேசுங்கோ, எளிமை நின்று கொண்டு எல்லாருக்கும் கால வணக்கம் போடுறது. அது எனக்கு நினைக்கிறவர்களுக்கு காலை வணக்கம் வந்து விழுதுட்டு நாங்கள் சில பேருக்கு உண்மையா காலமே அவர்களை நினைக்கிறது அவர்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமே. நான் சந்தோஷமா குட் மார்னிங் என்று போடுவேன் நான். சந்தோஷமா இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க. அவையெல்லாம் திருப்பி எழுவினோம் தானே. இல்ல எழுதாட்டி இப்ப மூஞ்சி நட்டிடுவீங்க. நான் இல்ல நீங்க இல்ல பலர் வந்து என்ன ஒரு பதில் போட தெரியாத உங்களுக்கு இல்ல. அப்படி அதுக்கு பயந்தே சில பேர் வணக்கம் போடுறது இல்ல. எனக்கு தெரியும் தானே. இப்ப ஒரு ஆள் எனக்கு ஒரு ஆள் போட்டுதுன்னு சொன்னா நான் இப்ப உடனே பதில் எழுதாட்டாலும் அப்ப அவ அங்கேயோ வெளியில நிக்கிறாவோ இல்ல வெளியில நிக்கிறான்னு அந்த உண்மையான நண்பியன்னா நினைப்பா. இல்ல மொபைல் டாய்லெட் எல்லா இடம் தான் கொண்டு போறது. அது வந்து வீட்டு போன்ல தான் எடுக்காட்டி வெளியில போயிட்டோம்னு இப்ப எனக்கு வந்து பிரான்ஸ்ல இருந்து அவ வந்து 2 வருடமா அப்படி காலையில் போடுவா. எனக்கு வந்து என்னன்னு தெரியாது, அந்த வாட்ஸ்அப்ல அந்த மெசஞ்சர்ல போடுறபடியா நிறைய வந்து அதை அழிக்க கணக்கு வந்து கொண்டே இருந்தது. அப்ப நானாவே அவக்கு எழுதினேன், இப்படி குறை நிற்காதேங்கோ, எனக்கு எல்லாம் அழிக்க சொல்லி வருது. அதால நான் இல்லை பிள்ளை நான் உங்களோட கதைக்கிறேன் தானே, அந்த பிறந்த நாளில் தான் எழுதுறது. அப்போ அவ சொன்னா
அதுக்காகத்தான் உங்களை சுகம் விசாரிக்கிறதுக்காக இப்படி போடுறேன் நான் வெந்தாப்பா அதுக்கு அப்புறம் போடுறேன். அதே மாதிரி சிங்கப்பூர்லயும் இருக்கிற ஒருவர் இப்படி போட நான் இப்படி சொன்னாப்புல அவர் அறிஞ்சா நான் இடையே எழுதுவேன் எப்படி சுகமா இருக்கிறீங்களான்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து மன்னிப்போட நான் எங்களை குரூப்ல போடுவோம் கால வணக்கம் போட்டுட்டு ஆண்ட வசனம் 2 போடுறேன் நான் ஒரு நாள் எங்கட குரூப் யார் உருவாக்கினது குரு? காலேஜ் பாய்ஸ் அது 1980s batch. சரி, அப்ப அதுல இருந்து எத்தனை பதில் வரும் உங்களுக்கு? 10,000 கிலோ வணக்கம் போடுவினம் பார்த்தாக்கல பார்க்கலாம் தோராயமா சொல்லுங்க. 50 பேர் இருக்கிறவன்னா உங்களுக்கு வணக்கம் பாலன் என்று திருப்பி வர்ற பதில் எத்தனை? 50 இல்ல குரூப்ல போட்டா அதுக்கு இது போடுவேன் நான் பார்த்தேன்னு சொல்லி அந்த கும்புற படம் போடுவேன். எத்தனை பேர்? ஒரு 10-12 பேர் போடுவேன் மிட்டார் பார்க்க மாட்டோம். அதுக்காக நான் முடிவொன்றையில ராஜினி அவர்கள் மாதிரி பிடிக்கல தானே அவைக்கு. அவை இப்ப ராஜினி அவர்கள் போல சொல்ல தெரியும், ஆனா சலிச்சு போயிருக்கிறேன். அதுல எங்க குரூப்ல 24 பேர் இருக்கிட்டே இருக்கிறோம். 24-25 பேர் இருக்கிட்ட 12 பேர் 3 பேர் பார்ப்பினம் அவையில். அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். வணக்கம் போடுவேன். சில 12 பேருக்கு உங்கள எரிச்சலா இருக்கும் எல்லாம். இல்லை அவையில் வந்து பிஸியா அவையில் அந்த இதுக்கெல்லாம் சூமுக்கெல்லாம் வார இல்லை பிஸியா ஆகுது. என் குரூப்ல இருக்கு இதுக்கு இன்னும் இருந்துட்டு வரைக்கும் ஏண்டாவில் அந்த இன்னைக்கு கலைக்கிற கதை வந்து கால வணக்கம் தொடர்ச்சியா போடுறான். வணக்கமோ கால வணக்கமோ ஜெய்சன்ராத்தி என்னவோ தொடர்ச்சியா போட்டு கொண்டு ஆக்கள் அது மறுமுனையிலிருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்க ஏன் இதை செய்யறீங்கன்றத ஒருக்கா கலைப்போம். ராஜினி அவர்கள் முயற்சிக்கிறீங்க திருப்பி என்ன சொன்னீங்க? ஏதோ கதைக்க உங்களோட குரல் கேட்டது பாலம் கதை கேட்கல. இல்ல இல்ல நான் என்ன சொன்னேன் அந்த அப்படி சொன்னபடியா அவர்கள் அந்த குறைய நினைக்கையில சொல்லி வரவும் இப்படி இதுதான் சொல்லி. ஆனா பிறகு அந்த சில நேரத்தில் அந்த குரூப்ல சில பேர் அந்த இன்றைய நாள் திகாதி அந்த அம்மன் படம் போட்டு நல்ல குழந்தை அந்த அந்த பிள்ளையாட்டு அந்த சின்ன இதுகள் எல்லாம் நல்ல வடிவான படங்கள் போடுவார்கள். அதை அழிக்கைக்கு முதல் நான் பார்ப்பேன், யாருக்கும் அனுப்புவ மாட்டேன். இங்கே உள்ளவர்கள் அந்த கிட்ட உள்ளவர்கள் 2 பேருக்கு அனுப்பி போட்டு கேட்பேன், உங்களுக்கு இதை அனுப்புறது பிடிக்குமாண்டு. ஏன்னா இதை அழிக்க வைக்கும் போதாலும் உங்களுக்கு ஒருக்கா போட்டு விடுவாமான்னு சொல்ல ஒரு ஆள் ஓமண்டு போடுவா, ஒரு ஆள் சொல்லுவா எனக்கு தனக்கும் கூடிட்டு இருந்தேன். அண்டையில இருந்தா வாக்கு நான் போடுறேன் இப்படி தானே என்ன போல நான் வாக்கு அப்படி ஆட்கள் அனுப்புற படத்துக்கு வைரஸ் வருது என்ற செய்தி உங்களை பிடிக்க வைக்க. என்ன சொன்னீங்க? அனுப்புற படத்தை நீங்க திருப்பி அனுப்பல, அதுக்குள்ள அந்த வைரஸ் வருதுன்றது வெளிவந்த கதைகள் தானே. நான் ஒரு மெசேஜ் பார்த்து நான் சிலோலேருந்து ஒரு தம்பி யூடியூப்ல வரவர் இதை பற்றி சொன்னவர் இந்த இதில் பற்றி நான் கேட்டேன். இல்ல இது இந்த வானொலியில கூட வாணி காய்ச்சிருந்தாரு ஏற்கனவே. அது அந்த ஒரு சின்ன ஒரு சாமி படத்துக்குள்ளால இயேசு படம் எப்பவுமே அதுக்குள்ளேயே நீங்க கிளிக் பண்ணி பாக்கல வைரஸ் உங்களோட மொபைலுக்குள்ள போயிடும். அது நீங்க திருப்பி அதை அத்தனை பேருக்கும் அந்த வைரஸ் போய்க்கணும். மல்வேயா வைரஸ் என்று சொல்றது அது ஒரு வினாடிக்குள்ள உங்களோட இதுக்குள்ள பூந்து அப்படி இருக்கும். தேவையான தகவல் எல்லாத்தையும் அது திருடி கொண்டே இருக்கும். புதியவர் ஒருவர் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் புதியவர். செல்வி வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சோரி வணக்கம் வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் கேட்ட கேள்விக்கான நானும் எனக்கும் எனது உறவினர் ஒருவர் சிங்கப்பூரிலிருந்து அடிக்கடி காலையில் வணக்கம் முதன்மை போட்டு விடுவார். அவர்களுக்கும் எங்களுக்கு நேர வித்தியாசம் தானே. அநேகமாக 7 நாட்களில் சோன் வேற இல்லை. இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று கதைக்கணும், நடந்து போங்க அங்கால. சரி, அப்ப அவர் வரும் வரைக்கும் மற்றவர்கள் தொடரும். அது நெஞ்சா கதைப்பாரு தானே. நான் ஏன் வணக்கம் காலையில் எழுந்த உடனே அவர்களுக்கு போட்டால் எனக்கு உற்சாகம் தர்றது.
ஒரு 5 பேர் தான். அந்த 5 பேர்த்த வணக்கத்தையும் நான் எதிர்பார்ப்பேன். நான் வராவிட்டாலும் குறை நிற்க மாட்டேன், நான் போடுவேன். எனக்கு அது என்னவோ தெரியும், எனக்கு அதில் ஒரு மகிழ்வு. அவர்களுடன் கதைப்பது, வணக்கம் எல்லாமே அது என் மனதுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு சந்தோஷத்தையும் தரும். அதற்காகத்தான் நான் வணக்கம் போடுவேன். அவர்களுடைய வணக்கத்தை எதிர்பார்ப்பேன், ஆனால் வராவிட்டால் குறை நிற்கவே மாட்டேன். அவர்கள் ஏதோ வேலையில் நிற்கிறார்கள் நினைப்பேன். அதே போல நானும் அப்படித்தான். அப்படித்தான். ஏன் போய் இப்படி சொல்லக்கூடாது நீங்கள். நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நாளும் இப்படி சொல்லக்கூடாது. பாராட்டிலும் நான் கோவிக்கிறேன். இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப சில பேருக்கு நான் வேற வார்த்தையில எழுதுவேன், நான் வணக்கம் எழுத மாட்டேன், கேள்வி கேட்பேன். ஏனென்றா ஒரே வார்த்தைய ஒவ்வொரு நாளும் 365 நாளும் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப அனுப்பி கொண்டிருக்கும் போது எந்த மனிதனுக்கும் ஒரு சலிப்பு வரும். அதுல ஒரு செய்தி வரலாம், ஒரு பகிர்வு வரலாம், கூட எழுதலாம். புதுசா எழுத தெரியாட்டி என்ன செய்யறது? எழுத தெரியாட்டி மொண்டிசோரிக்கு போகும், அறிவறிக்கு போகும். எழுத தெரியலையா அது நாங்கள் ஒருதர் எழுதினார். அப்ப நான் அறிவறி பாட்டு சொல்லி கொடுக்கத்தான் தகுதி இல்ல, அப்படி இல்ல. ஏதோ ஒரு நாங்கள் பார்த்த, ரசித்த, அனுபவித்த என்னுடைய 2 வரி அனுபவத்தை எழுதலாம். எழுதும் போது அவர்களுக்கும் ஒரு தகவலா கிடைக்கும். அதை விட்டுட்டு இப்ப நான் வணக்கத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது எழுதுவேன். உற்சாகமா நகருங்க, உற்சாகமா வளருங்க, உற்சாகமா புதியுங்க, உற்சாகமா ஓடிப்போங்க என்று சொல்லி பொதுவாக முதல்ல காலை வணக்கம், குட் மார்னிங் தான் முதல் எழுதுறது. அது உதவி என்றால் நாங்க எடுத்து கதைச்சு கொள்ளலாம் எல்லாம் தானே. இல்ல எழுதுறேன்னு சொன்னா நாங்க எழுதலாம், ஒரு எப்படி இருந்தா எழுதலாம். இவர்களுக்கு இப்ப பிறந்த நாள் அப்படி என்று இல்லை. ஒரு வரி நான் இன்றைக்கு ஜெயலலிதன் போடுற வார்த்தை எப்படி இருக்கும்னா, வணக்கம், ஒரு கிழமைக்கு பிறகு இந்த வீடு திரும்பி இருக்கிறேன், நீங்கள் அப்படி என்று அழைப்பு வர்றது. நாங்க அதை நேரடியா நாங்க கதைச்சு கொள்வோம் போன்ல. இல்ல கதையுங்கோ, ஏன் அப்ப கதைக்கிறாக்களோட வணக்கம் போடுறோம். ஒரு கருத்து சொல்றேன். வேலை செய்யாம விட்டுறோம், என்ன அழிக்காம விட்டுருவோம் நாங்கள். இல்ல அப்படி ஒரு போன் என்ன கண்டுபிடிக்கல. இல்ல இல்ல அப்படி இல்ல, இடையிடைக்குள்ள நிக்கிற போன் எங்கேயாவது இருக்கா? சரி, சிவாஜினி அவர்கள் ஒரு கருத்து சொல்ல. காலை வணக்கம் போடுறதுல ஒன்றும் தப்பில்ல, அது போல போடுறது ஒரு நல்ல விஷயம்தான். இப்ப பாருங்கோ, தனிய எங்களோட அம்மா வீட்டுக்கே இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் 5 பிள்ளைகளும் ஒவ்வொரு நாடுகள்ல எல்லாம் ஒவ்வொரு மாகாணத்துல வசித்து வருகின்றோம். அப்ப அம்மா விடிய காலையில எழும்பி அவ இன்னமாயி தன்னுடைய கடமைகள்ல ஈடுபடுறாவோ என்ன இதுன்ட்டு ஒரு காலை வணக்கம் போட்டு அம்மா வணக்கம் போடக்குள்ள பிள்ளைக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். ஓகே, அம்மா ஒழும்பிட்டா, காலை சாப்பாடு சாப்பிட்றா, இல்லாட்டிக்கு ஒரு மனதில் ஒரு ஏக்கம் இருக்கும், கடவுளே அம்மா என்ன செய்யறாவோ ஏதோன்ட்ட ஒரு ஏக்கம். அதே மாதிரி தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு ஏக்கம் இருக்கிற மாதிரி தாய்க்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். பிள்ளை தனியே இருக்கிறான், என்ன செய்யறானோ ஏதோ ஒரு எனக்கு ஒரு வணக்கம் போட்டால் அவனும் வணக்கம் போடுவான் தானே. அப்ப அது அப்படி ஒரு தேடலும் இருக்குது இதுல பெரிய ஒரு கருவாக. நானும் எந்த சகோதரர்கள் இல்ல இல்ல கதைக்களுங்க, என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவர்கள் தனியே இல்லை, லைஃப் பார்ட்னரோடையும் பிள்ளைகளோடையும் சேர்ந்து வாழ்றவழியா எனக்கு அப்படி ஒரு பயம் இருக்கிறே இல்லை. ஆனா இப்படியும் நான் அக்காமாரோட என் சகோதரர்களோட என் மாமியோட எல்லாம் ஒவ்வொரு நாளும் மாலையில கலைப்பேன் பின்னேரத்துல. அதே மாதிரி என் அக்காமார்களும் அவைகளுக்கு லைஃப் பார்ட்னர் பிள்ளைகளோட உதவிகள் இருக்கிறதால பயம் இல்லை. ஆனா அவர்களும் தேடி எனக்கு அடிப்பார்கள். என்னுடைய அவசரமா கதைக்கணும், நான் அக்காட்டை அவசரமா தலைப்பு வேற எங்கேயும் போயிட்டு நாங்கள் இந்த டெக்ஸ்ட்ல போடுற வரிகள், வணக்கம் வரிகளை பற்றி ஒவ்வொரு நாளும் போடுறதை பற்றி தானே பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்க அங்கால போயிட்டு அதுதான் அந்த ஒவ்வொரு நாளும் தேடுற வேலை
தப்பில்லை. அது இப்படி ஒரு தேடல் தான் அவர்களுடைய ஆதங்கத்தை காலமேலே உற்சாகம், அம்மா உற்சாகம், அப்பா உற்சாகம்ன்றத தேடி பார்க்கறதா இந்த கால வணக்கம். இல்ல அதான் நீங்க செய்யற நீங்களா ஏனென்றுதான் கேட்டுனாங்களா. அப்ப இனிமேல் நீங்க செய்ய போறீங்களோ? நான் செய்ய இல்லை. அப்ப என்ன கதை இது? பக்கத்துல போடுறாக்கள்ல தப்பு இல்லையன்றதான் நான் சொல்ல வாரேன். நான் போடாம இருக்கிறாக்கள் நானும் தான் என்ன சொன்னேனே, நான் எனக்கு அப்படி பயமான உணர்வுகள் இருக்கிற பட்சத்துல நான் அவரை கவனிச்சு கொள்ளுவேன். ஆனா இல்ல, அவர் நல்ல ஹெல்த்தியா தான் இருக்கிறார். அவருக்கு அவருடைய உதவியாக வீட்டிலே இருக்கணும்ன்ற பட்சத்தில் இருக்கக்கூடியவர்களை நான் அவசரமாக காலையில் எழுப்பி ஒரு வணக்கம் போட்டு தேடுவது இல்லை. சரி, அது முதல்ல முடிச்சிட்டீங்க. ஆனா பிறகு மற்றவைகளுக்கு வக்காலத்து வாங்க லோயர் மாதிரி மற்றவைக்காகத்தான் அது வந்தது. நான் என்ன பாதுகாக்கிறோம், மற்றவர்களை பாதுகாக்கிறாரு கூட இல்ல. அதுதான் ஒரு அமைப்பு நடத்த. சரி, அப்ப மற்றவர்களும் கருத்து சொல்ல கேட்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள். ஆமா, அப்ப சொல்லுங்களேன். மற்றவர்களும் இருக்கிறீங்களா இணைப்புல அல்லது உயிர்ப்புடன் இல்லையா? வணக்கம், இருக்கிறோம். அப்ப பேசுங்கோ. காலை வணக்கம் போடுவது ஆரம்பத்துல இருந்தது. பிறகு அது ஏன்னு சொல்லி நானே அதை விட்டாச்சு. பின்பு அதையும் தாண்டி ஒரு சில உறவுகள்கிட்ட இருந்து வரும்போது ஒரு கடைசி ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இல்லை 4 நாட்களுக்கு பிறகாது அந்த குட் மார்னிங் அவர்களுக்கு அனுப்பிக்கொள்வேன். ஆனால் போட்ட உடனே பார்த்துட்டு அனுப்புறவர் இல்லை. இன்னும் 2 உறவுகள் தான் 2 பேரையும் போட்டுக்கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக போடுவேன். கடைசி எல்லா 3 அல்லது 4 நாளும் சேர்த்து போட்டு ஒரு குட் மார்னிங் அனுப்புவேன். மற்றபடி நானாக அனுப்புவது இல்லை. ஏன் விருப்பம் இல்லை. உங்களுக்கு அவர்களில் விருப்பம் இல்லையா? அந்த குட் மார்னிங் அப்படி எனக்கு தெரியல, அப்படியே விருப்பம் இல்லாம இருக்கு. தெரியவில்லை என்றபடியா இன்றிலிருந்து யோசிக்கத்தான் இந்த சிந்தனை நேரத்தில் வருகிறது. அப்ப சரி, அது ஒன்று. எல்லாரும் சொல்லிட்டீங்கள் நினைக்கிறேன், ஒருவரை தவிர. ஓகே, அவர் முடிந்தால் சொல்லட்டும். இப்போ சில நேரங்களில் நான் சும்மா சலிப்பாகத்தான் இருக்கும். இப்போ இன்றைக்கு சந்திக்க போகிறோம், அதுக்கிடையில் நீ உயிரோடு இருக்கிறியோன்னு கேட்குற மாதிரி. அப்போ நான் சில நேரம் கேள்வி ஒன்று கேட்பேன், அதுக்கு பதில் வராது. சில வேளை அடுத்த நாள் வணக்கம் போடைக்குள்ள பதில் வரும். அப்போ இது கொஞ்சம் வெகத்தாளமாக படுகுது எனக்கு. இது நான் டெஸ்டிங் செய்கிறேன். நான் சில பேருக்கு சும்மா போடுவேன், ஒரு கேள்வியோட போடுவேன். இவை கனம் பண்ணினமோ அல்லது ஒரு போகிற போக்கில் இப்படி காலையில் எழுப்பினாட்டு அவர் எடுக்க போகிறது தானே என்ற மாதிரி செய்யணுமோன்றதை யோசிக்கிறேன் நான். அப்போ பதிலும் போட கேள்வியை கேட்டால் பதில் வராது. இப்போ அப்படி நீங்கள் செய்கிறீங்களா? யாராவது நீங்கள் கடும் பிஸி, சிவாஜி நேரு சொன்னது போல் மொபைலை பார்த்தா 5 நிமிஷம் வீணாக போயிடும். சரியா? அப்பேன் அதுக்குள்ள மற்றவையில் குழப்புவான் வணக்கம் போட்டு. ஒரு கேட்டால் ஒரு பதிலை போடலாம் தானே. சரி, அது ஒரு பக்கம் அவரவருடைய விருப்பம். இதெல்லாமே இப்போ ஏற்கனவே தினமும் போடுறவர்களிடம் இந்த கேள்வி. முன்பு எல்லாம் மொபைலில் எந்த பரிவர்த்தனை செய்தாலும் காசு. இப்போ திருப்பி வந்து வாட்ஸ்அப்பில் வைபரில் காசு ஆக்கிட்டு நம்ம வச்சா இதே வணக்கத்தை ஜெயநேசன் அவர்கள் உட்பட பதில் சொல்ல வேண்டும். இதே அன்பு 6 பேருக்கு தொடர்ச்சியாக காலை வணக்கம் போட்டு காசு செலவழிச்சோன்னு இருப்பீங்களா? இப்போ தான் நான் விஷயத்துக்கு வந்திருக்கிறேன். மயிலாட என்ன விளங்க இல்லை. அதுக்காண்டி தான் இந்த கதையை தொடக்கினேன். இப்போ ஃப்ரீன்னா நாங்கள் அன்பை வாரி கொட்டுறோம். சரியா? அது எனக்கு ஒரு ஆறுதல் தருதுன்னு சொல்கிறோம். அதுவே ஒரு பெனிக், ஒரு சென்டிம் அல்லது ஒரு ராப்பன் அல்லது என்னென்னு சொல்கிறது, ஒரு சதம் சிலவாகுதுண்டா இந்த அன்பு எத்தனை பேர் தொடர்ந்து என்ன பணம் ஐயா பணம், எனக்கு அன்பு தான் முக்கியம். இந்த 6 பேருக்கு அனுப்பி கொண்டிருப்பீங்களா? நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி நான் குட் மார்னிங் போடுவதில்லை. பிடித்த உடனே கதைக்குளம் போல இருக்குதுன்னு சொன்னா உடனே எடுத்து கதைப்பேன். ஆனா குட் மார்னிங் போடுவதில்லை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது பணமா மாறிச்சுன்னு சொன்னா கதைக்கும் நேரத்துக்கு காசு கூட, அந்த SMS-க்கு காசு குறைவு, குட் மார்னிங் தான் நிச்சயமா போடுவேன். நிச்சயமா போடுவேன்.
இல்லை நான் தினமும் என்ற கதைக்கெல்லாம் நினைக்கிறேன் நாங்கள். தின- ஆ. ஏன் மௌனம் மற்றவர்கள்? நான் போட அதன் காசண்டா நீங்கள் உங்களுக்கு ஒரு கிரீட தொப்பி ஒன்று அணிகிறோம். மற்றவர்கள் வாழ்த்துக்கள் தமிழ் ரெண்டி உண்மையை சொன்னதுக்கு. இல்ல உண்மையா என்ன செய்யறாரு கமலதான் போட மாட்டேன் காசண்டா என்ன செய்யும் நான் அப்படி இல்லை, நான் காசை பார்க்கல செய்யணும்டா அதை கேட்பேன் கதைப்பேன் இல்லை நீங்கள் திருப்பி திருப்பி அங்கால ஜம்ப் பண்ணுறீங்க. நான் தினமும் காலையில் காலை வணக்கம் குட் மார்னிங் இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் எழுதுறவியலுக்கு தான் இப்போ காசு ஆக்கிட்டோம். அப்போ இப்போ செய்வீங்களான்னு கேட்குறோம். ஒவ்வொரு நாளுண்டா 7 நாளைக்கு வணக்கம் போட்டிங்கன்னா 7 தர சென்டி எவ்வளோ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் வீடு வாங்கலாம் இல்லை செய்வீங்களா? இப்போ தமிழர்கள் போல நேர்மையாக பேசணும். காசுன்னு சொன்னால் கொஞ்சம் முக்கியமானவர்களுக்கு நான் போடுவேன், மற்றபடி போடாமல் முக்கியமாக தேவையான உண்மையான ஒரு முக்கியமான தேவையானவர்களுக்கு நான் போடுவேன். அப்படி நீங்கள் அனுப்புகிற 6 பேரில் சில பேர் முக்கியம் இல்லாதவர்களுக்கும் அந்த 6 பேரில் இருக்கிறவன்ட்டு சொல்ல வாரியல். இல்லை இது அப்படி இல்லை, எங்களுக்கு உண்மையாக தெரியும் தானே. இல்லை உண்மையாக 6 பேருக்கு அனுப்புகிறீங்க. இப்போ கடைசியாக சொன்ன பதில் வந்து அப்படி என்ன தேவையான ஆட்களுக்கு அனுப்புவேன்டா. அப்போ தேவையில்லாதவரும் இந்த 6க்குள்ள இருக்கணும். 2 நாளை பார்த்து இப்போ 3 நாள் அப்படி 3 நாள் ஒரு கிழமையில ஒரு நாள் அப்படி எழுதலாம் தானே, கேட்கலாம் தானே காசு. அப்போ ஃப்ரீன்ற வழியாக தான் இப்போ தினமும் அனுப்பு கொடுக்குறோம் மொமெண்ட் ஆக்களுக்கு. அனுப்ப நிலாக்களை நினைக்கிற வேண்டியது தானே காலமையில. இல்லை நினைக்க இல்லையான்னு கற்பனை பண்ணி பார்ப்போம் ஜானசவர்களை. நீங்கள் மட்டுமில்லை நானும் எல்லாரும் சேர்ந்து தான் கதைக்கிறோம். நினைக்க இல்லைன்னு வைப்போம். இப்போ என்னுடைய அம்மாவை நான் இன்றைக்கு வணக்கம் போட இல்லை, நான் சரியா இன்றைக்கு இல்லை ஒரு மாதமாக போட இல்லை, ஆனால் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நம்ம அது அவசரம் பண்ணால் எனக்கு அது தகவல் போடுவா அல்லது கால் பண்ணுவான்னு பார்க்குறேன். இப்போ என்ன அன்பு அதில் உண்மையாக போலியாக போயிருமெண்டு நினைக்கிறீங்க. இந்த மொபைல்கள் வரக்கு முன்னம் இந்த அன்பை வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு பிடிச்சாக்களோட எப்படி நாங்கள் பரிமாறிக்கொண்டு நாங்கள் அதான் அது யோசிப்பினா வந்திருந்தேன். இப்போ அம்மா இவ்வளோ எடுக்கும் 1 மாதமாக எடுக்கா பாக்கி ஏதோ சுகம் இல்லைன்னு சொல்லி எப்படி நாங்கள் எடுக்கத்தான் இல்லை அதில் திருப்பியும் பாயிண்ட்டுக்கு வாங்க. தினமும் வணக்கம் போடுற கதைக்கு தான் நான் வாரேன். மொபைல் வரக்கு முன்னம் எனக்கு பிடிச்ச ஆக்கள் ரொம்ப வேண்டிய ஆக்கள்லாம் இருந்தவே இல்லை உயிரோட. காசு இருந்தா செய்யலாம் தானே. இல்லை காசு எல்லார்ட்டையும் இருக்குது, ஒருவரும் ஏழைகளில். ஆனால் மற்றவங்களும் காய்ச்சால ஜீவன் நான் அது அவரை பற்றி கேட்குறேன், அவருக்கு கோபம் வந்துடும். நான் பொதுவாக கேட்குறேன், எல்லாரோடையும் கேட்குறேன். இது ராஜினியர்கள் உங்களோட நேரம் வந்துட்டது. உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். சென்று வாருங்கள். தேவாலயத்தில் எல்லாரும் சுகமா உற்சாகமாக இருக்கணுமான்னு கேட்டு வாருங்க. நன்றி, வணக்கம். சரி, வேறு யாரா குரல் தந்தீங்க இடைக்குள்ள? வணக்கம். நானும் ஒரு சின்ன கருத்து என்னட்டா, நான் இந்த போனை பார்த்தால் 5 நிமிஷம் போடுமாட்டு சொல்ற ஒரு பயம் எனக்கு இப்போ இருக்கிறது. அப்ப நான் ஒரு நாள் வேலை முடிந்த உடனே இன்றைக்கு போன் பார்த்தேன்டா இப்ப 10 நிமிஷத்தை இழந்துருவேன்ட்டு நான் காரை எடுத்துக்கொண்டு வந்தேன். கணவர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்கிற பாதையில வந்து கேமரா வச்சிருக்கிறாங்க, வாகனத்தை பார்த்து ஓடி வர சொல்லி. ஆனா நானும் ஓரளவு அப்படி ஓடி வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கேமரா அடிச்சு. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சொல்லுங்க. இல்ல அவசரம் சில நேரங்கள்ல போன பாக்குறது நல்லது. நீங்க தானே அது ஆங்கிலத்துல வேஸ்ட் ஆயிரும் 5 நிமிஷம் என்று சொன்னால் நீங்க மட்டும்தான்.